ஏக்கா மாமா மாமா ஹை என் புருஷன் ஆசை நாயகனே சௌக்கியமா உந்தன் நலம் நானும் பிரியமானவளின் பாசம் உன் மார்பில் விழி மூடி தூங்குகிறேன் தினமும் கனவில் உன் ஆசை முகம் தேடி ஏங்குகிறேன் விடியும் பொழுதில். என்ன நீ என்ன திருந்தலையோ? சத்து சே என்ன என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டா மட்டும் திருந்திருவியோ? பாட்டு என்ன கொன்றாவே பாட்டு இது. என் அக்கா வீட்டுல 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு, அதுவ பாக்கங்கிற நினப்பில்ல. அதான பார்த்தேன், என் சத்து குட்டிக்கு நீ ரொம்ப பிடிக்குமேன்னு பார்த்தேன். ஏங்க அப்ப நம்ம தனியா போய் டூயட் ஆடுவோமா? எதுக்குங்க அடிச்சுக்கிட்டே இருக்கியா? தனியா போய் டூயட் ஆடலாமான்னு கேக்கா. இனி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கா? இல்லங்க நீங்க ஆசைப்பட்டீங்களோன்னு நினைச்சேன். உன் கூட ஆடுறதுக்குலாம் எனக்கு ஆசை வருமோ? என்ன சொல்லிருது மனுஷன், என் கூட ஆடுறதுக்கு ஆசை வருதுன்னா அப்ப யார் கூட ஆட ஆசை வரும்? ஐயோ இவ்வளவு நாள் வரை நீ விட்டு பிரிஞ்சு இருந்திருக்காரு. ராசாதி புருஷ மாதிரி இவரே எதையா செட்டப் பண்ணிருப்பாரோ? இருக்க தனியாவே கிடக்காருல. சொல்லமா எங்க அக்கா வெங்க? உங்க அக்கா உள்ளதாங்க இருக்காவ. நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நாள் நாங்க இல்ல, எப்படி இருந்தீங்க? சம்பாதிச்ச ரூபாயெல்லாம் என்ன பண்ணீங்க? புருஷன் தனியா கிடந்தானே சோறு தின்னானா இல்லையான்னு கேட்டுறாத. சம்பாதிச்ச ரூபாயை பத்தி கேளு. அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏங்க நான் தான் உங்களோட மனைவி, நான் கேட்க மாதிரி யாருங்க கேப்பா? மனைவியா மனைவி? என்னைக்கு நீ மனைவி மாதிரி நடந்துட்டா? சரியான கிரிமினல் புத்திக்காரி. முன்னாடிலாம் எங்க அக்கா வீட்டு பக்கமே வரமாட்டேன்பா, இப்ப இங்கே வந்து கடையா கிடக்குறிய என்ன? நீங்க தானே என்னை துரத்தி விட்டுட்டு இங்கேயே இருக்க சொன்னீங்க. உன்னை இங்கதான் இருக்க சொன்னோ? அந்த சாரஜாப்ல ஹோட்டல்ல தானே வேலை பாருன்னு சொன்ன உன்னைய. எதுக்கு நீ வீட்டுல வந்து இருக்கா? நீங்க இவ்வளவு பெரிய ஆளு, உங்க பொண்டாட்டி நான் ஹோட்டல்ல போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். ஏன் ஹோட்டல்ல வேலை பாக்குறது ஒன்றும் அவ்வளவு பெரிய தப்பு கிடையாது. யார் வேணாலும் எங்க வேணாலும் வேலை பார்க்கலாம். ஏங்க நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? சரோஜா கூட இருந்து அவளுக்கு கூட மாட வேலை செய்யணும்னு சொன்னீங்க. மாசம் ஆனதுல இருந்து சரோஜா ஹோட்டலுக்கே போறது இல்ல, அதனால தான் அவளை வீட்டுல இருந்து இப்ப நல்லா பாத்துக்கிட்டு இருக்கேங்க. பிள்ளை இப்ப மாசமா இருக்கல்ல, நான் தான் சாப்பாடு எல்லாம் நேரத்துக்கு கொடுத்து ஜூஸ் கீஸ் எல்லாம் போட்டு கொடுத்து பாத்துக்கிட்டேன். பரவாயில்லையே, திருந்திட்டா போல. உங்களோட பிரிவு தாங்க நீ இப்படி எல்லாம் மாத்திட்டு. நீங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இனி இருக்க முடியாது. சரி சரி, நானும் இங்கதான் இருப்பேன். ஏங்க நம்ம வீட்டுக்கு போகும்போது பாப்போம். சரிங்க, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? நல்லா புசு புசுன்னு இருப்பீங்க, இப்போ மெலிஞ்சு போய் கண்ணெல்லாம் ஒட்டி போய் இருக்கீங்க. ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரட்டுமாங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம பிள்ளை எதுக்கு இங்க வந்திருக்கா? அனுஷ்காப்பா அது வந்து தம்பி வந்துட்டியாயா? ஆமாக்கா, இப்பதான் வந்தேன். வீட்டு பக்கமே இப்பலாம் வரதே கிடையாது. செல்லம்மா தான் எப்பவுமே இங்கே கிடக்கா. நீ வந்து போய் இருக்க வேண்டியதானயா? எதுக்கு நீ அங்க தனியா கிடக்கா? இங்கேயே வந்து இருந்தாலும் அக்கா ஒண்ணும் சொல்ல போறதில்ல. இங்க இருந்தே உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? இல்லக்கா, அங்க இருந்து பாக்குறது தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கு, அதான் அங்க போய் இருக்கேன். சரி தம்பி. அனுஷ்கா எங்கக்கா? எதுக்கு அவ இங்க வந்திருக்கா? மாப்பிள்ள வந்திருக்காங்களா? தம்பி சாரத்துக்குமார், அது ஒண்ணும் இல்லையா, மாமியார் வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் பிள்ளை இங்க வந்திருக்கா. என்னக்கா சொல்றா? மறுபடியும் பிரச்சனையா? நீ வார்த்தைப்படி அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, இந்த வாழைக்காப்புக்கு எல்லாரும் வருவாவே, நம்ம பேசி எடுத்து பிள்ளைய அனுப்பி வைப்போம். சரிக்கா. அப்பா அனுஷ்காமா எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. மாப்பிள்ள உன்னைய நல்லா பாத்துக்கிட்டியாரா? அவன் நீ நல்லாதான்ப்பா பாத்துக்கிறான். அத்தை தான் சரியே இல்லை, திட்டிகிட்டே இருக்காங்க. முன்னாடிலாம் என்கிட்ட எவ்வளோ நல்லா பழகுவாங்க தெரியுமா, இப்போ வாய்க்கு வந்தபடிலாம் திட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவங்க கூட இருக்கவே முடியாது இனி. அதனால தான் நான் வந்துட்டேன். இனி அவன் என்ன முடிவு எடுக்கிறான்னு பார்ப்போம். அனுஷ்கா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அவ என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் நீ அபிய கூட தான் இருக்கணும், அதுதாம்மா உனக்கு நல்லது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, அங்க இருக்கவே முடியல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளோ தெரியுமா வேலை பார்க்குறேன், ஆனாலும் திட்டிகிட்டே இருக்காங்க. அனுஷ்கா அழாதம்மா, அப்பா எல்லாத்தையும் பேசுறேன். சரிப்பா. சரி உள்ள போ தம்பி. செல்லம்மா சாப்பிட்டதுக்கு ஏதாவது எடுத்துட்டு போய் கொடு. சரி மைனி. ஏங்க 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 என்ன சதி, மறுபடியும் பையெல்லாம் தூக்கிட்டு கிளம்பிட்டா? உங்க அண்ணன் வீட்டுல போய் செட்டில் ஆக போறியோ?
ம் சரி ராசாத்தி, பத்திரமா போயிட்டு வா. நான் வீட்டை பாத்துக்கிட்டேன். இந்த தடவை நான் தனியா போல, உமரையும் சேர்த்து கூட்டிட்டு தான் போறேன். என்னையுமா? நான் எதுக்காங்க ராசாத்தி? நீங்களும் என் கூட இப்ப வாரிய. ராசாத்தி, நான் அந்த வீட்டு மாப்பிள்ள. ஓயாம அங்க வந்து தங்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? உங்க அப்பா அம்மா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அண்ணன் வீட்டுல வந்து ஓயாம தங்குறது நல்லவா இருக்கு. ஏன் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? தங்கனா என்ன? என் அண்ணன் ஏதாவது உங்களுக்கு சொல்ல போறானா இல்ல எங்க மைனி ஏதாவது உங்களுக்கு சொல்ல போறாங்களா? அங்க போனா நம்மள தாங்குவாவே. ஒருத்தரும் வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல மாட்டாவே. இல்ல ராசாத்தி, வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனா மனசுக்குள்ள இவர் எதுக்கு ஓயாம இங்க வந்து தங்குறாருன்னு நினைப்பாங்களா? நீ போலாம், நீ அந்த வீட்டு பொண்ணு. நானும் ஓயாம அங்க வந்து தங்கினா நல்லா இருக்குமா ராசாத்தி? யாரும் எதுவும் நினைக்க மாட்டாவே, சொல்லவும் மாட்டாவே. சொன்னா நான் பாத்துக்கிட்டேன். கிளம்புங்க என் கூட. ராசாத்தி நீ போ ராசாத்தி, நான் ஒரு 2 நாள் கழிச்சு வரேனே. 2 நாளா? 2 நிமிஷம் கூட அவரை தனியா விட மாட்டேன். நான் எங்க இருக்கணும் அங்கதான் நீரும் இருக்கணும். தனியா விட்டு தான் நான் நாசமா போயிட்டேன். இதுக்கு மேல அவரை தனியா விட மாட்டேன். கிளம்புங்க என் கூட. ராசாத்தி, நான் போய் துணி எடுத்து வச்சிட்டு வாரேன். நீங்க போய் ஒரு துணி எடுத்து வைக்காண்டா. நானே எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வச்சாச்சு. நீங்க இப்ப என் கூட வந்தா மட்டும் போதும். நான் கூட அண்ணன் வீட்டுக்கு போறாளேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இந்த கரகம் நம்மளையும் சேத்துல இழுக்குது. என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியாது, போய் தான் ஆகணும். என்ன யோசனை? இல்ல ராசாத்தி, இந்த ட்ரெஸ்ஸோடய வரலாமா இல்ல வேற ட்ரெஸ் மாத்திட்டு வரலாமான்னு யோசிச்சேன். ஆமா, மாத்திட்டா மட்டும் அழகு கூடிர போகுது. நல்லா தான் இருக்கு, வாங்க. சரி ராசாத்தி. வா ராசாத்தி. வாங்க தம்பி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேக்கா. சரி தம்பி, எல்லாரும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ராசாத்தி, பிரியங்க எப்போ வரேன்னு எதுவும் சொன்னாலோ? தெரியல மைனி, நான் விட்டு கேட்கல. இனி ஃபோன் போட்டு கேட்கேன். சரி ராசாத்தி, புருஷனை கூட்டிட்டு வர சொல்லு. சரி மைனி, சொல்லி. நீ இங்கேயே இருந்திருக்கலாம். அவசரப்பட்டு ஓடி வரா. இல்ல மைனி, இவர் சோறு இல்லாம கிடப்பார் பத்தியலா? நான் மட்டும் வீட்டுல இல்லனா தெருவும் திணையுமா ஆயிடுவாரு. இவருக்காக தான் போன மைனி. என்னங்க? ஆமா ஆமா. பாத்தியல மைனி, என் மேல அவ்வளோ பாசம். அதனால தான் நீ எங்க போனாலும் கூடவே கூட்டிட்டு போகணும்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இனி நான் இங்க இருக்க வரைக்கும் இவரு கூடயே தான் இருப்பார் மைனி. நான் எப்போ போறேனோ அப்பதான் இவரும் போவாரு. சரி ராசாத்தி, நல்ல விஷயம் தான். இப்பதான் என் தம்பியும் வந்தான். அப்படியே மைனி? செல்லம்மா இங்க தான் இருக்காளோ? ஆமா ராசாத்தி, அவ இங்க தான் இருக்கா. போல உள்ளதா இருக்கா, போய் பேசு. இருக்கட்டும் மைனி, நாங்க வேற ரூம்ல போய் இருக்கோம். சரி ராசாத்தி, போ. தம்பி, நீங்களும் உள்ள போங்க. சரிக்கா. சித்தி, சித்தப்பா நல்லா இருக்கீல? நல்லா இருக்கோமா. அங்க போனாலும் வா நினப்புதான். சீக்கிரமா பிள்ளைய பத்தி எங்க கிட்ட தந்துருமா. சரி சித்தி. பிள்ளைனா யாருக்குதான் ஆசை இல்லாம இருக்கா? எப்ப பேரக்கணும் தான் இருக்கு. ஆமா மைனி, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அங்க இருந்தாலும் என் மனசு முழுக்க இங்கதான் இருந்தது மைனி. பாத்தியா, இதுதான் பாசங்கிறது. அதனால தான் உடனே ஓடி வந்துட்டேன் மைனி. வளகாப்புலாம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு தான் போலான்னு நினைக்கேன். இது நம்ம வீடு ராசாத்தி, நீ எவ்வளவு நாள் இங்க இருக்கலாம். சரி மைனி. சரோஜம்மா, நேரத்துக்கு சாப்பிடுறியா? ஆமா, சாப்பிடுறேன். நல்லா சாப்பிட்டு உடம்பு பார்த்துக்கிடணுமா. சித்தி வந்துட்டேல்ல, இனி உன்னை நல்லா கவனிக்க, சரியா? எது ஆசைப்பட்டாலும் என்கிட்ட கேளு, நான் செஞ்சு தரேன். சரி சித்தி. ராசாத்தி, உள்ள போ. தம்பி, நீங்களும் உள்ள போங்க. சரிக்கா. பேசிட்டு போறத பாரு, ரொம்ப நல்லவிய மாதிரி. இவ கைனால பச்சை தண்ணி கூட வாங்கி குடிச்சிடக்கூடாது. குழந்தை சொல்லியிருக்கா, எல்லாம் எனக்கு தெரியும். நான் என்ன ரொம்ப உஷாரா தான் இருக்க போறேன். போயிட்டவனி பார்த்தா வந்தாச்சு. இவ இல்லைன்னா செல்லம்ம சித்தி டம்மியா தான் கிடப்பாவ. இந்த பொம்பளை வந்துட்டுனா தான் அது கூட சேர்ந்து அதுவும் ஆடும். சீக்கிரமே இங்கிருந்து துரத்துக்கு பார்க்கணும். முதல்ல வளகாப்பு முடியட்டும், அதுக்கு பேர் வச்சுக்கிடி. ஹலோ, ஏங்க? சொல்லு மீனுக்குட்டி. ஏங்க, எதுக்கு இப்படி மெதுவா பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்லை, என் பொண்டாட்டி ராட்சசி இருக்காளா? ராட்சசி இல்லைங்க, ராசாத்தி. மீனுக்குட்டி, எனக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் தெரியுது. அவங்க அப்பா அவளுக்கு ராசாத்தின்னு பேர் வச்சதுக்கு பதிலா ராட்சசினே பேர் வச்சிருக்கலாம். எப்படி தெரியுமா நீ போட்டு அடிக்கா? ஐயோ, அப்படின்னா நீங்க அக்காட்ட தினமும் அடி வாங்குறீங்களோ? தினமும் கிடையாது மீனுக்குட்டி, ஆனா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா எப்படியாவது அடி விழுந்துருது. நீங்க அக்காட்ட கொஞ்சம் கவனமா இருங்க. அவிய ரொம்ப கோவக்காரவியலா இருப்பாவ போல. கோபக்காரி மட்டும் கிடையாது, சரியான பிசாசவா. சரி மீனுக்குட்டி, எதுக்கு ஃபோன் பண்ண? அதுவா, பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு வந்துருச்சுங்க.
நீங்க வந்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் போய் மொத பத்திரிக்கையே கொடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு தான் போன் போட்டேன். மீனுக்குட்டி இப்போதைக்கு என்னால் வர முடியாது மீனுக்குட்டி. இங்கே என் பொண்டாட்டி ராட்சசி ஒரு பக்கம்னா இந்த ராட்சசியோட குடும்பம் இன்னொரு பக்கம் இருக்கு. இவங்களெல்லாம் மீறி வர முடியாது மீனுக்குட்டி. ஏங்க ராசாத்தி அக்கா குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லவிய தானே, அவியலுமா ஏதாவது சொல்லுவாவே? இல்லை மீனுக்குட்டி, இருந்தாலும் ஏதாவது சொல்லித்தானே வர முடியும். அவங்க எல்லாரையும் ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். என் பொண்டாட்டி ஒத்தையில இருந்தாலே நீ தூக்கி போட்டு மிதிப்பா. இப்போ கூட்டமாக வேற இருக்காளோ அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. சரிங்க, பயப்படாதங்க. சரோஜா வளகாப்புல நம்ம சந்திப்போம். ஹை மீனுக்குட்டி, நீ வளகாப்புக்கு வரியா? ஆமாங்க, நானும் பிள்ளையும் வாரோம். சரோஜா மாமியார் தான் ஃபோன் போட்டு கூப்பிட்டாவ. நாங்கள் கண்டிப்பாக வருவோம். சரி மீனுக்குட்டி, வளகாப்புக்கு வா, நம்ம பேசிக்கிடுவோம். சரிங்க, வாரோம். செல்லம்மா, இந்த வளகாப்பு நடக்கக்கூடாது செல்லம்மா. 3 மாசத்துல இவளுக்குலாம் என்ன வளகாப்பு வேண்டியிருக்கு? இது எப்படியாவது நிறுத்தணும். எப்படிக்கா நிறுத்த முடியும்? மைனி தானே ஏற்பாடு பண்ணியாவே. குழந்தை இருந்தா தானே வளகாப்பு நடக்கும் செல்லம்மா. அதை எப்படியாவது அழிச்சிருவோம். சரிக்கா, என்ன பண்ணலாம்? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு.